இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக நம்முடைய அருள் தந்தை டேவிட் ரமேஷுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் தனது குருப்பட்ட நாளிலே வெள்ளி விழா கண்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலே அர்த்தமுள்ள வகையிலே தன்னுடைய வெள்ளி விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தந்தை அவர்கள் பிரான்ஸ் தேசத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்காக வந்திருக்கின்ற இந்த சமயத்திலே நம்மோடு இணைந்து இந்த பலியிலே கலந்து கொள்கிறார்கள். அவரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், ஒவ்வொரு குருவுக்கும் இந்த 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் என்பது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைகின்றது. எனவே நாம் அனைவரும் சிறப்பாக நமது தந்தைக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி முதலிலே தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையிலே இன்று தாய் திருச்சபையானது இறைவார்த்தை ஞாயிறாக நம்மை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவார்த்தை தான் நம் வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இந்த வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே செல்வன் லியோ ஜெய்சன் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடலோடும் இரத்தத்தோடும் பெற இருக்கின்றார். அவரையும் அவரது குடும்பத்தாரையும் அந்த குடும்பத்திலே முக்கிய மூத்த குருவாக இருக்கின்ற அருள் தந்தை எம்ஏ செபாஸ்டின் அவர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்ற வேளையிலே இவர்களுக்காகவும் ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். மேலும் மாராடி எஸ் ஃப்ளோமினால் இவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவிலே நித்திய இலைப்பாற்றிக்காகவும், தொட்டியம் தலைமலைப்பட்டி ஜெபமாலை இவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவிலும் இவர்களுக்கு இறைவன் நித்திய இலைப்பாற்றி தந்தருள இறைவனிடத்திலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இறை சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கப்படுகிறோம். இயேசு தனது விருப்பங்களை இந்த மண்ணுலகில் மனித உறவுகளில் நிறைவு காண தனது சீடர்களை அழைக்கின்றார். மனமாற்றத்தை காணத்தான் இயேசு அழைக்கின்றார். உண்மை அழைத்தல் என்பது வெளிக்கூற தோற்றத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மாறாக அடிப்படை மனநிலை மாற்றம் காண்பதாகும். இதனையே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. வாழ்க்கை மாற மனமாற்றம் முதலில் தேவை என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார். அன்புள்ளம் கொண்டு நம்மை கரம் பிடித்து அழைத்த இயேசு கிறிஸ்து நம்முடன் கடைசி வரை இருக்கின்றார். இறைவனில் அழைத்தல் இல்லறமோ துறவரமோ எதுவாக இருந்தாலும் அதில் நிலைத்து நின்று வாழ தேவையான வரங்களை இத்திருப்பலி வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். வாரீர். நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், எல்லா நோய்களையும் ஆற்றான் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும்
இடர்களை விலக்கி வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி இயலும். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குள் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தெழுவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொன்னை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆற்றின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. புகழுகின்றோம்.
இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளோம். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல் புரிந்திட தகுதி பெற நீரே எங்களுக்கு துணை புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. செப்லோன் நப்தலியா ஆகிய பகுதிகளில் பால்படுத்தப்பட்ட விளைவாக அம்மக்கள் அடிமையாய் முகவரி இல்லா மக்களாய் வாழ்ந்தபோது இறைவன் இறைவாக்கினர் எசாயா மூலம் அவர்களின் சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றினர். இருட்டில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையில் பேரொளியை உதிக்க செய்தார். மக்கள் அக்களிப்பது போல் களி கூர்ந்தனர் என்று இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை பக்தியோடு கேட்போம். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்பிற்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடல் ஓடி உடித்தது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டிற்கு செய்வது போல் அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்படுத்திய தடியை தகர்த்து போட்டீர். அவர்கள் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வரவே
வாசக முன்னுரை. கொரிந்து நகர் திருச்சபையில் ஏற்பட்ட பிரிவினைகளால் யார் பெரியவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதங்களும் தன்னலம் மிகுந்த போக்கு நிறைந்து போனது. இவ்வாறு ஏற்பட்ட பிரிவினையால் வருந்திய திருத்துதர் பவுல் நம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். எனவே நமக்குள் பிரிவினை பேதங்கள் இருக்கக்கூடாது என்று அறிவுரைந்தும் திருத்துதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமெடுத்து மனமாற்றம் பெயர முயற்சி செய்வோம். இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறைத்திருவசனங்கள் 10-13 மற்றும் 17. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி விட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கோபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கலாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. எவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்த்தரும் உணவு நானே, என்னென்றும் முன்போர் நிலை வாழ்வை பெற்று என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாவுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசேயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார்.
இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபுவும் அவர் சகோதரான யோவானும் ஆவார். அவர்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றி நற்செய்தியும் பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறை இறைவார்த்தை ஞாயிறாக அகில உலக திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாக, ஒளியாக, உண்மையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் இறைவன் இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்றார். பேசி இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி சிறப்புள்ள வகையிலே வாழ முடியும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். இறைவாக்கினர் வழியாக பேசுகின்றார். இயேசு தம் வழியாகவும் பேசி நம் அனைவரையும் இறைவனிலே இரண்டர கலந்து இறைவனோடு இணைய நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 1206ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்திலே பிரான்சிஸ்கோ என்ற ஒரு இளைஞர் ஆலயத்திற்கு வருகின்றார். ஆலயத்தின் வெளியிலே ஆயர், தன்னுடைய பெற்றோர்கள், பொதுநிலையினர் அனைவரும் இருக்கின்ற அந்த சமயத்திலே இவர் தன்னுடைய ஆடைகளை கலைந்துவிட்டு நிர்வாணமாக தன்னுடைய பணிவாழ்வுக்கு செல்கின்றார். இறைவனின் முன்னிலையிலே மற்றவை எதுவும் ஒன்றும் இல்லாதது என்பதை உணர்ந்தவராக தனது பணி வாழ்க்கையை தொடங்குகின்றார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் 4 சீடர்களை அழைக்கின்றார். புனித பேதுரு, புனித அந்திரேயா, புனித யாக்கோபு, புனித யோவான் இவர்களை அழைக்கின்றார். அழைத்த உடனடியாக இறைவனின் குரலுக்கு செவிமடுத்து அனைத்தையும் விட்டுவிடுகிறார்கள். தொடக்க நூலிலே தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். 12ஆம் இயலிலே ஆபிரகாமின் அழைப்பின் போது இறைவன் அழைக்கின்றார். அவர் யார் என்றே தெரியவில்லை. ஆனாலும் ஊர் என்ற ஊரிலிருந்து இறைவன் சொல்லிய பாதையிலே பயணித்ததை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவை அழைக்கின்றார். சுங்கச்சாவடியிலே இருந்த அவரை அழைத்த உடனடியாக அனைத்தையும் இழந்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதை பார்க்கின்றோம். ஆண்டவரின் மையப்பொருளாக இருந்தது எது என்று பார்க்கின்ற பொழுது, அவர் எருசலேமிலே தனது பணியினை தொடங்கவில்லை. மாறாக கலிலேயா பகுதியிலே, புறையினத்தார் வாழும் பகுதியிலே, புறக்கணிக்கப்பட்ட பகுதியிலே தனது பணி வாழ்வை தொடங்குகின்றார். செபுலோன், நப்தலி இந்த நாடுகளின் பெயர்கள் எதற்காக முக்கியத்துவம் பெறுகின்றன என்று பார்க்கின்ற பொழுது, யோர்தானுக்கு அப்பால் வடபகுதியிலே அமைந்துள்ள இந்த நாடுகள் படையெடுப்புகளுக்கு பெயர் போனவை. எப்போது யார் படையெடுக்க வந்தாலும்
வடபகுதியிலே உள்ள இவர்களை அழித்துவிட்டு தான் வரவேண்டும். எனவேதான் சாவின் இருள் சூழ்ந்த அந்த இடத்திற்கு பேரொளி உதித்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், வாழ்விலே ஒளி இல்லை, இருளிலே இருக்கின்ற அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக வருகின்றார். அவர்கள் வாழ்வை வளப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருத்தூதர்களின் அழைப்பை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூதேயாவிலோ ஜெருசலேமிலோ யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக கலிலேயா கடற்பகுதியிலே கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கின்றவர்களை அழைத்ததை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அனைவரையும் பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு திசையிலே உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவர் தீவிரவாதி சீமோன் என அழைக்கப்பட்டார். காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் இஸ்காரியோத்து சேர்ந்தான். இப்படிப்பட்டு பல்வேறு விதமான கோணங்களிலே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கின்றார். வலை வேலை செய்கின்ற அந்த மீன்பிடி வேலையிலே வலையானது வீசப்படுகின்ற பொழுது அனைத்தையும் எடுத்து வந்துவிடும். அது நல்ல மீனோ கெட்ட மீனோ எதுவோ அந்த வலையில் படுறது எல்லாம் வந்துடும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிறந்த வலையாக தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அழைத்து தகுதிப்படுத்துகின்றார். அடுத்ததாக வலைகள் பழுது பார்க்கப்பட வேண்டும். பழுது பார்க்கப்பட்டால்தான் மீன்கள் தப்பிக்காமல் அந்த வலையிலே சிக்க முடியும். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாமும் நம்மை அலசி ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதிலே தெளிவு பிறக்க வேண்டும். அதுபோல வாழ இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அடுத்தது, இந்த மீன்பிடி வலை என்பது மீன்களை பிடிப்பதற்காக உள்ளது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை அழைக்கின்ற பொழுது, நீங்கள் மீன் பிடிக்கின்றீர்கள், உங்களை மனிதர்கள் பிடிப்பவராக்குவேன் என்று கூறியதை பார்க்கின்றோம். எனவே ஆன்மாக்களை மீட்பவர்களாக திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளையாகவும் திரு அவையின் உறுப்பினர்களாகவும் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆன்மாக்களின் மீட்புக்காக பாடுபட வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. புனித அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் நகருக்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு குடிசைக்கு சென்று ஒரு வயதான பெண்மணியை பார்த்தார். அந்த வீடு மிகவும் குப்பையாக கிடந்தது. அன்னை தெரசா அவர்கள் அந்த குப்பைகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த மூதாட்டி அவரை பார்த்து, ஏன் இதெல்லாம் செய்கிறீர்கள்? நான் ஒருத்தி தானே இருக்கிறேன் அப்படின்னு. பக்கத்தில் ஒரு விளக்கு இருந்தது. ஏம்மா இந்த விளக்கை ஏற்றி வைக்கக்கூடாதா? நான் இருளிலேயே வாழ்ந்து பழகிவிட்டேன், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அன்னை தெரசா அவரை பார்த்து, ஒவ்வொரு நாளும் 2 அருள் சகோதரிகளை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன், அப்போது நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுவீர்களா என்று கேட்டதற்கு கண்டிப்பாக என்று சொன்னார். அதே போல அன்றிலிருந்து 2 அருள் சகோதரிகள் அங்கு வந்தார்கள். அந்த வீட்டை சுத்தம் செய்தார்கள். அந்த சகோதரியோடு பேசினார்கள். அந்த சகோதரியும் மகிழ்ச்சியோடு அந்த விளக்கை ஏற்றினார். ஏற்றிய அவர் அந்த அருள் சகோதரிகளை பார்த்து சொன்னார், அன்னை தெரசாவை பற்றி அவருக்கு தெரியாது. அந்த அருள் சகோதரியிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் ஏற்றிய ஒளியானது எனது உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது என்று. ஆமன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார். அவர் வழியிலே வாழ முற்படுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய அருள் தந்தை அவர்கள் டேவிட் ரமேஷ் அவர்கள் தனது குருத்துவத்தின் 25வது விழாவை, குருப்பட்ட நாளை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்திலே அவரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இவருடைய பணிவாழ்வு பிரான்ஸ் தேசத்திலே சிறந்து விளங்கவும், நம்முடைய மறைமாவட்டமும் இவரால் பயனடையவும்
இறைவனிடத்திலே வேண்டுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாக பெற இருக்கின்ற லியோ ஜெய்சனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் இந்த வழியிலே சிறப்பாக வேண்டுவோம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தனது குருத்துவ வெள்ளி விழாவை காணும் அருள் தந்தை டேவிட் ரமேஷுடைய கருத்துக்களையும் இன்று முதன்முறையாக இயேசு ஆண்டவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொள்ளும் ஜேசனுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நம் எல்லாருடைய தேவைகளையும் இப்பொழுது ஒன்று கூட்டி இறைவன் பாதம் கொண்டு வருவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். இறைவாக்கு ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நாளில் தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களையும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இறை வார்த்தை ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் சுவை சேர்க்கும் உப்பாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். போர் பதட்டங்களிலும் வன்முறை போக்கிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இந்த உலகை இருட்டுக்குள் இழுத்துச் செல்லும் இன்றைய சூழலில் காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்கிற இறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்று ஆட்சி புரிவோம். அனைத்து மக்களும் அமைதியின் பாதையில் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் அருத்தந்தை டேவிட் ரமேஷுக்காக வேண்டுகின்றோம். தனது குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடி இருக்கின்ற வேளையில் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அருள்வரம் நிரம்பி வழியவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், பணிவாழ்வில் சிறக்கவும், மேலும் இன்று முதல் முறையாக இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பருக இருக்கும் செல்வன் லியோ ஜெய்சனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடை திருநாளாம் பொங்கல் பெருநாளை கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்களை அகமகிழ்கின்றார்கள் என்கின்ற இறைவாக்கின் அனுபவத்தை எம் அன்றாட வாழ்வில் சுவைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்கின்ற பவுலடியாரின் அறிவுரைக்கும் மனம் மாறுங்கள். ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற இயேசுவின் போதனைக்கும் செவிசாய்த்து ஒற்றுமையில் பயணிக்கும் தூய மக்களாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, இவையெல்லாம் எங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், மன்றாட்டுகள், ஜெபங்கள், வேண்டுதல்கள். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கும் இந்த தேவைகளையும் வரங்களையும் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள்வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட நீரே அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயணங்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமின்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டு வாழ அருள் பெற்றுள்ளோ. ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிவின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்பி வாழ்கின்றோம். ஆகவே ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தே. ஆகவே நாங்கள் வானக தூதரணிகள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தில் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களுக்கு ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பை உருவான இறைவா, இன்று முதலாக கிறிஸ்துவை உடலோடும் இரத்தத்தோடும் பெற இருக்கின்ற செல்வன் லியோ ஜெய்சனை நிறைவாக ஆசிர்வதிக்க உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். இவர்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற பிலோமினால் ஜெபமாலை என்னும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க வந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் ஒருவருடைய குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இறை தந்தையை பார்த்து நம்பிக்கையோடு வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்திலுள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான்
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை குய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை குய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். விருந்திடா வல்லவாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் என்னை காட்டிடும். மரண வேளையில் என்னை ஒப்பிடும். பரகதியில் நீலம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். என் பெயர் ஏ ரோஷன் ஆண்டனி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருப்பாடல் 1. நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவியின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் கூழ்வியில் இல்லாதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியாயிருப்பார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான விழா நாள் போல் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தலத்திலே தன்னுடைய உருப்பட்டத்தின் வெள்ளி விழா நாட்களை சிறப்பாக அர்த்தமுள்ள வகையிலே பல்வேறு விதங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் தந்தை டேவிட் ரமேஷ் அவர்கள் நமது திருத்தலத்திலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே இந்த தருணத்திலே அருள் தந்தை மூத்த குரு எம்.ஏ. செபாஸ்டின் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்ப்பார்கள். பரிசுகளுக்கான நேரமாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக நம்முடைய பீட சிறுவர்கள் ஜாசன் ஆதித்யாவுக்கு இந்த பரிசானது வழங்கப்படுகின்றது. அந்த சமயத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலையால் மாற்றப்பட்டது. எனவே இப்போது அந்த 2 சிறுவர்களுக்கும் இந்த பரிசானது வழங்கப்படுகின்றது. போட்டிகளுக்கான பரிசுகளின் நேரம். இதிலே முதலாவதாக வருவது குட்டி வீராங்கனை. யாருன்னு தெரியுமா? குட்டி வீராங்கனை வின்மதி ரேச்சல். ஏன் அவங்க சிறப்பாக சொல்லப்படுறாங்க அப்படின்னா, அந்த பாட்டிலில் நீர் நிரப்பும் போட்டி நடந்துச்சு. கரவொலி எழுப்பி கூப்பிடுவோம் வாங்க. அதில் என்னன்னா, தண்ணியை கையில் பிடிச்சிட்டு வந்தால் கையில் தண்ணியே இல்லை, வெறும் கையை கொண்டு வந்து இப்படி இப்படி வச்சுட்டு போகுது. பாவமாக இருக்குது பார்க்க பார்க்க.
அது மாதிரி இன்னொரு போட்டியிலையும் பெரிய பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, சும்மா நிற்கட்டும் ஃபாதர், வரட்டும் ஃபாதர் அப்படின்னா துணிஞ்சு பெரிய பிள்ளைங்களோட போட்டி போட்ட இந்த வீராங்கனைக்கு 2 பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. பரிசுகளை அருட்தந்தை எம்ஏ செபாஸ்டின் அவர்கள் தொடக்கத்திலே வழங்குவார்கள். இப்போது பலூன் உடைத்தல் போட்டியில் 4வது பரிசை பெறுகின்ற அருள் சகோதரி சங்கீதா, அருள் சகோதரி ஜூலிக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இப்போது 2வது பரிசு மற்றும் முதல் பரிசு வழங்கப்படுகின்றது. அருள் சகோதரி அகிலா 2வது பரிசு. முதல் பரிசை பலூனை சிறப்பாக ஊதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெறுகின்ற அருள் சகோதரி கிறிஸ்டிக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பானை உடைத்தல் போட்டியிலே சிறப்பாக பானையை உடைத்து சிறப்பித்த சாமுவேல் ராஜாவை திரு சாமுவேல் ராஜா அவர்கள் அடுத்ததாக கயிறிழுத்தல் போட்டி 7 பேர், நெல்சன், மார்கஸ், ஜார்ஜ், ரிஜோ, ராஜா, பெனடிக்ட், நெல்சன், ஹென்றி. எத்தனை பேர் இருந்தீங்களால் வாங்க. நான் வச்சிரு, அப்புறம் கொடுத்து. எப்போதுமே கயிறு இழுத்தல் போட்டியிலே வின்னர்ஸ் ரன்னர்ஸ் இருப்பார்கள். அந்த அடுத்த 7 போட்டியாளர்கள் வந்து பரிசை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பலூன் தாங்குதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் 3வது பரிசு திருமதி ஹெலன். திருமதி கரோலின் ஜெனிஃபர். முதல் பரிசு வனிதா அவர்கள். வனிதா. இப்போது கோலப்போட்டிக்கான பரிசு 3வது பரிசு அபக்குக் அன்பிய குடும்பங்கள். பரிசு யோனா அன்பியம். முதல் பரிசு ஒபேதியா அன்பியம். கலந்து கொண்ட மற்ற அன்பியங்கள் ஆறுதல் பரிசு பெறுகிறார்கள். வந்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் வந்து வாங்கிக்கோங்க. அருள் தந்தைக்கு நன்றி. இப்போது வெள்ளி விழா நாயகர் அருள் தந்தை அவர்கள் டேவிட் ரமேஷ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். இளைஞர்களுக்கான போட்டி நடைபெற்றது. அதிலே கையில்
செங்கல்லை ஏந்தி அதிக நேரம் வைத்திருந்த 3வது பரிசு அனீஸ் வரல. 2வது பரிசு ஜஸ்டின். முதல் பரிசு திரு சேவியர் அவர்கள். முதல் பரிசு. அடுத்தது காலில் செங்கல்லை தாங்குதல். அதிலே 3வது பரிசு பிரபு. 2வது பரிசு ஜஸ்டின். முதல் பரிசு திரு சேவியர் அவர்கள். இப்போது ஸ்லோ சைக்கிள் ரேஸ். 3வது பரிசு ஜாசன். 2வது பரிசு ஆதித்யா. முதல் பரிசு பயஸ். பந்து தேடுதல் போட்டி. கண்ணை கட்டிக்கொண்டு பந்து தேடுதல் போட்டி. 3வது பரிசு ஆலன் சிஜோ. 2வது பரிசு கலிஸ்டஸ் காவியன். முதல் பரிசு ஆரிசன். பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் போட்டி. 3வது பரிசு ஷியோனா ரோஸ். 2வது பரிசு முகில் வெரோனிகா. முதல் பரிசு ஜென்சி. முதல் பரிசு ஜென்சி. அடுத்தது லெமன் வித் ஸ்பூன். அதிலே 3வது பரிசு முகில் வெரோனிகா. 3வது பரிசு முகில் வெரோனிகா. 2வது பரிசு சியானோ ரோஸ். 2வது பரிசு சியோனா. முதல் பரிசு சாதனா. சாதனாவுக்கு பதில் ஜோவிதா வாங்கிக் கொள்வார்கள். அடுத்ததாக பலூன் உடைத்தல் போட்டி. இதில் 3வது பரிசு கலிஸ்டஸ். 2வது பரிசு லிபின்சன். 2வது பரிசு லிபின்சன் வந்திருக்கியா? முதல் பரிசு ரெவிஸ். தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்போது நான் ஒரு 2 ப்ரைஸ் மட்டும் கொடுக்குறேன். பலூன் உடைத்தல் போட்டி குட்டீஸுக்கு 2வது பரிசு ஜாக் கேலப். முதல் பரிசு ஜெரிக் தியோ. பிஸ்கட்டை வாயில் கடிச்சிக்கிட்டு கொண்டு போய் அங்கே வைக்கிற போட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு. அதில் 3வது பரிசு நிரஞ்சனா. 2வது பரிசு தியோனா. முதல் பரிசு ஜெசி. பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது கட்டுரை போட்டி நடைபெற்றது. அதிலே ஆறுதல் பரிசு 7 நபர்கள் வாங்கினார்கள். அதிலே ஒருவர் வாங்கி சென்று விட்டார். மீதி பெயர்கள் படிக்கின்றேன். நோட்டீஸ் போர்ட்லையும் போட்டிருந்தேன். இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஜெரின் ஜியாசின், கேம்ரூன் ஜோநாதன், ஆரோக்கிய அருள் சூர்யா, சத்யபிரியா, திரு மார்டின், திருமதி அருள்மொழி. யார் யார் வந்திருக்கீங்களோ வாங்கிக்கலாம். பாப்பா பங்குத்ததுடைய அழைப்புக்கும் அன்பான வார்த்தைகளுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொண்டு வாழ நீரே எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் நிலை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே, என் நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே. உன் நினைவினிலே நான் வாழணும், உன் நினைவினிலே நான் வாழணும். பாவங்கள் ஒழியணும், புனிதங்கள் உதிக்கணும். பாவங்கள் ஒழியணும், புனிதங்கள் உதிக்கணும். எங்கள் தாயே உன்னை வாழ்த்தி பாடணும், எங்கள் தாயே உன்னை வாழ்த்தி பாடணும். நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே, என் நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே. வாழ்க்கையில் ஆயிரம் அன்பு மலரணும், உள்ளத்தில் அமைதி என்றும் இருக்கணும். வாழ்க்கையில் ஆயிரம் அன்பு மலரணும், உள்ளத்தில் அமைதி என்றும் இருக்கணும். நீதி நேர்மைகள் என்னிடம் விளங்கணும், உண்மை உணர்வுகள் ஓங்கிட வாழணும். உன் பாதம் போற்றணும், உன் பாதை நடக்கணும். உன் பாதம் போற்றணும், உன் பாதை நடக்கணும். உந்தன் பிள்ளையாய் நான் வாழ வேண்டும். நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே, என் நெஞ்சத்திலே நீ வரணும் எங்கள் தாயே. உன் நினைவினிலே நான் வாழணும், உன் நினைவினிலே நான் வாழணும். பாவங்கள் ஒழியணும், புனிதங்கள் உதிக்கணும். பாவங்கள் ஒழியணும், புனிதங்கள் உதிக்கணும். எங்கள் தாயே உன்னை வாழ்த்தி பாடணும், எங்கள் தாயே உன்னை வாழ்த்தி பாடணும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமது குழந்தைகள் சிறப்பாக ஒருங்கிணைந்து அற்புதமாக இந்த விழா நாள் திருப்பலி சிறப்பாக அமைய பாடல் பாடி மகிழ்வித்தார்கள். எனவே அனைவரும் கரவொலி எழுப்பி நமது குழந்தைகளை பாராட்டுவோம். அதற்கு உதவி செய்கின்ற பெனட் மற்றும் அருள் சகோதரி சங்கீதா அவர்களுக்கும் நமது கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.